திமுக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் ஆணவத்தில் தான் இருக்கிறாங்க. அடங்கல, முடிஞ்சு போச்சு, தோத்துட்டாங்க. வேர்டிக்ட் உங்களுக்கு எதிரானது வேர்டிக்ட். ஆனா இன்னைக்கும் உதாசனப்படுத்தி ஏளனமா பேசிக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள பேசினா இருப்பார். என்ன பேச்சு, என்ன ஆணவ பேச்சு? அடக்கமா இருக்கணும். தோத்துட்டீங்க. இவங்களை இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தாலும் அவங்க இந்த பர்சன்டேஜ், கடந்த கால பர்சன்டேஜ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. மக்கள் உங்களை தூக்கி போட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் எவ்வளவு பொய்யே சொன்னாங்க திமுக. இன்னொன்னு, அதுல சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர் கடைசியில் முடிக்கிறப்போ சனாதானத்தை நாங்கள் எதிர்ப்போம். அதாவது இன்னைக்கு உண்மையிலே பிஜேபி உதயநிதிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு சனாதானம் யாருக்கும் என்னன்னு தெரியாது, அந்த வார்த்தை கூட தெரியாது, அது அர்த்தம் கூட தெரியாது. திருப்பி திருப்பி உதயநிதி சனாதானம் சனாதானம் சொல்லி சொல்லியே நீங்க உலகம் முழுவதும் சனாதானம்னா என்ன? திமுக கூட்டணி எடுத்துக்கங்க. இப்போ 27 கட்சி கூட்டணி திமுக. உங்க கட்சியில யார் யார் கூட்டணி வச்சிருக்கீங்க? நீங்க அதாவது மத சார்பின்மை, ஜாதி சார்பின்மை, இன சார்பின்மை, எல்லாம் சார்பும் இல்லை. 27 கட்சி கூட்டணி யார் யார் வச்சிருக்கீங்க நீங்க? கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், அது என்ன கட்சி? கொங்கு இளைஞர் பேரவை, அது என்ன கட்சி? தமிழ் தேசிய கட்சி, அது என்ன கட்சி? முத்திரையருக்காக கட்சி. கொங்கு கட்சி கொங்கு சமுதாயத்திற்காக முன்னேற்றத்திற்காக கட்சி. இது தப்பு கிடையாது, தொடங்க, தப்பு கிடையாது. அவங்க உரிமை அது. மனிதநேய மக்கள் முன்னேற்றம் யார்? இஸ்லாமியர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம், அது வரவேற்கின்றோம். எஸ்டிபிஐ என்ன? அது இஸ்லாமியர்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக. IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அது இஸ்லாமியர்களுக்காக தொடங்கப்பட்ட, இப்ப இல்ல, எவ்வளவு காலமாக, பல 10 ஆண்டுகளாக, 70 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இயக்கம் அது. விசிகே, எவ்வளவு அமைப்புகள், முக்குளத்தோர் புலிப்படை, இப்படி எல்லாமே நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா பேசுவது என்ன? நாங்கள் மத சார்பின்மை, ஜாதி சார்பின்மை, இன சார்பின்மை. எதுக்கு நீங்க திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்க? பேசணும்னா எவ்வளவுனா பேசிட்டு போலாம், ஆனா அது நம்ம வேலை கிடையாது. பேசுறது ஒரு நாவடக்கம் வேணும். உங்களை தூக்கி போட்டுட்டாங்க, அமைதியா இருங்க, முடிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. அவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படியா, முதலமைச்சர், அவ்வளவுதான். அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம உடனே நான் விஜய் கூட நான் போய் கூட்டணி இப்படிலாம் அடுத்தது சொல்லுவாங்க. இப்போ